விஜய காப்பாத்துறதுக்காக வந்து காவேரி, அதுக்கப்புறம் நிவின், குமரன் 3 பேருமே வந்து ட்ரை பண்ணி வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சுர்றாங்க. அதன்படி வந்து விஜய்க்கு தண்டனை கிடைக்காம வந்து காப்பாத்திர்றாங்க. இங்க வந்து விஜய் ரிலீஸ் ஆனோனே என்ன பண்றாரு, நம்ம காவேரி தேடுறாரு. ஆனா காவேரி என்ன பண்றாங்க, கரெக்ட்டா விஜய் ரிலீஸ் ஆனோனே தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து காவேரி வந்து போயிர்றாங்க. அதனால காவேரி ஏன் இங்க வரல? என்ன பார்க்க எதுக்காக வரல? அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து ஏமாற்றம் அடையிறாரு. அடுத்து அவங்க தாத்தா, பாட்டியும் வந்து நீ வீட்டுக்கு வாப்பா ஃப்ரெஷ் அப் ஆயி அப்புறம் காவேரி போய் பார்க்கலாம். இங்கே தான் இருப்பா காவேரி எங்கே போயிட போறா? அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த வெண்ணிலா கிட்டேயும் வந்து அவங்க மாமா கிட்டேயும் வந்து வெண்ணிலா குணமா இருக்க எங்க வீட்ல இருக்கட்டும். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க தாத்தாவும் பாட்டியும். சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் விஜய் வீட்டுக்கே போயிடுறாங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரி தேடி போணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து காவேரி தேடி அவங்க வீட்டுக்கு வந்து போறாரு. பார்த்தா அங்க காவேரி இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி வந்து அவங்க அக்கா கிட்ட நான் இல்லன்னு சொல்லிட்டுக்கா அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்டி அப்படிலாம் சொல்ற? சொன்னா கேளுக்கா ப்ளீஸ்க்கா. இப்போ நான் விஜய் பார்க்குற நிலைமையில இல்லைக்கா. நான் என்ன காரணம்னு அப்புறம் சொல்கிறேன்க்கா ப்ளீஸ்க்கான்னொன்னே, காவேரி இங்கே இல்லைங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்க அக்காவும். ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. குமரன் கிட்டே, நிவின் கிட்டே எல்லார்கிட்டையும் காவேரி பற்றி விசாரிக்கிறாரு. யாருக்குமே தெரிலன்றாங்க. காவேரி வீட்டில் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வீட்லேயும் போனால் இல்லையே காவேரி எங்கே தான் போயிருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு காவேரி இந்த ஷாப்பு, அதுக்கப்புறம் காவேரி போகிற இடம் எல்லாத்தையுமே விஜய் வந்து தேடிட்டுருக்காரு. காவேரிக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. விஜயோட ஃபோன் வந்து டோட்டலாக வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ஃபோனை காவேரி. காவேரி வந்து எல்லா துணியும் வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஒரு யோசனை பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க விஜய், எனக்கு வேறு வழியே தெரியல. நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நம்ம பாப்பா மேலே வந்து நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். நம்ம பாப்பா நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் நான் உங்களை விட்டு பிரிஞ்சால் தான் நீங்கள் நல்லபடி வாழ்வீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் உங்கள் கூட இருக்க வரைக்கும் நல்லதே நடக்காது. அதனால தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன். என்னை விட்டுருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து யோசிச்சுட்டு வந்து காவேரி வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் புரியாமல் வந்து செமையா தலையே சுற்றுது விஜய்க்கு. உடனே வீட்டுக்கு வராரு. இந்த காவேரி எங்கே தான் போனா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வெண்ணிலா வராங்க. வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்து கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு வந்து யோசிச்சுட்ருக்காரு. காவேரி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜய் காவேரி தான் தேடுற அப்படி சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லாவே தெரியும் நீ காவேரி தான் தேடுறேன்னு சொல்லிட்டு. காவேரி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அது கேட்டு எங்கே இருக்கா சொல்லு சொல்லு அப்படின்றாரு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி காவேரி உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பேசுகிற நீ? காவேரி என் பொண்டாட்டி இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும்? என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம் இல்லையா? அவள் எதுக்காக வரலன்னு தெரில. ஆனால் அவள் வராமல் இருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட விஜய், அவள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்படின்றாங்க. சரி உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, காவேரி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. எல்லாமே காவேரி பற்றி எனக்கு தெரியும். நீ இப்போ தேடிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சு தான் அவள் வந்து வரமாட்டேங்கிறா உன் முன்னாடி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற? அப்போ காவேரி எனக்கு நான் தேடுறது காவேரிக்கு தெரியுமா? தெரிஞ்சு தான் வராமல் இருக்கா. உன் முன்னாடி வந்தால் கண்டிப்பாக நீ அவள் கூட வாழ சொல்லுவேன். அதனால தான் அப்படின்னோடனே, அப்போது அவள் என் கூட வாழாமல் நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு விஜய், அவள் விட்டு கொடுத்துட்டா. முழுசாக உன்னை என்கிட்ட விட்டு கொடுத்துட்டா. எனக்கு வாக்கும் கொடுத்துட்டா. அதனால இதுக்கப்புறம் காவேரி தேடாத அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ வெண்ணிலா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் கதையை? கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த, மறுபடியும் இப்போ பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கும் காவேரிக்கு இடையில வரக்கூடாது நீன்னு சொல்லிட்டு. இப்போ கூட உன்னை பாவம் புண்ணியம் பார்த்து தான் நான் இங்கே வச்சுருக்கேன். மற்றபடி உன் மேலே இருக்க காதலோ அன்போ எனக்கு சுத்தமாக கிடையாது. என் மனசில் யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். காவேரி தவிர என் மனசில் யாரும் கிடையாது. எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை நீ சொல்லுவ? ஏன் வெண்ணிலா இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு. இங்கே பாரு விஜய், நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க காரணம் இருக்குது. ஏன்னா எனக்கு காவேரி வாக்கு கொடுத்துருக்கா. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நடந்த விஷயத்தில் ஒன்றா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா. இந்த மாதிரி காவேரி வந்து அவங்கள பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தது, குழந்தைய பற்றி சொன்னதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு.